இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன வேணா பண்ணிக்கலாம். பாய். ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாத ஸ்பெஷல் மாவு செய்ய போகிறோம். ஆனால் ஆடி மாதமே ஸ்பெஷல் தான் இல்லைங்களா? எல்லா இடத்துலையும் பாட்டு, அம்மனுக்கு அவ்வளோ அலங்காரம் செம்மையாக இருக்குது. ஊரே திருவிழா. கண்டிப்பாக இந்த திருவிழாவுக்கு இந்த மாவு செய்வாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு அரிசின்னு சொல்லி வாங்கிக்கணும். 1/2 கிலோ மாவு அரிசி வாங்கி அதை அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி நிழலில் உலர்த்தி எடுத்துக்கணும் ட்ரையாக. இப்போ வேர்க்கடலை எடுத்துருக்கோம் 100 கிராம். அதுக்கு வெல்லம் 1/2 கிலோ. இந்த சிகப்பு வெல்லம் வாங்கிக்கோங்க, இதுதான் நல்லாயிருக்கும். எள் 2 ஸ்பூன். சுக்கு ஒரு சின்ன துண்டு, 4 ஏலக்காய். எள் பாருங்கள், வெள்ளை எள் தான் போடுறோம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஆடி மாதம்னாலே இந்த மாவு செஞ்சு சாமிக்கு படைப்பாங்க. எல்லாருக்கும் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். இந்த அரிசி பாருங்கள், இப்படி உலர வரையிலும் நல்லா காய வச்சு ஃபேன் காற்றுலேயே காய வைங்க போதும். காய வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஈரம் இல்லாமல் இருக்கணும். இப்படி கையில் பிடிச்சா அந்த அரிசி ஒட்டாமல் இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி பிடிச்சோம்னா ஒட்டாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். மிக்சியில் போட்டு அரைக்கும் போதே ஏலக்காவும் சுக்கும் போட்டு அரைச்சிக்கலாங்க. தனியாக அரைச்சோம்னா அது திரியாக இருக்கும். அரிசியோடு அரைச்சோம்னா ஜலிக்கும் போது ஃபில்டர் ஆகி வந்துடும், நல்லாயிருக்கும். நம்ம இதை இப்படி மாவாக அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாவு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வருஷத்தில் ஒரு முறை தான் கிடைக்கும். இப்படி செஞ்சு பண்டிகைனாலே இதெல்லாம் இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெல்லத்துக்கு பாருங்கள், இந்த சின்ன டம்ளர் 100 ml தண்ணி பிடிக்கும். அந்த அளவு தண்ணி போட்டு எடுத்துக்கிட்டால் போதும். இந்த வெல்லம் கரையிறதுக்கு ரொம்ப தண்ணி சேர்த்துனோம்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும். அந்த கம்பி பதம் வர வரையிலும் நல்லா கொதிக்க விடணுங்க. இப்போ வெல்லம் உருகிறதுக்குள்ளே நம்ம இது எள்ளை லைட்டாக அப்படி வறுத்தரலாம். அப்போ கொஞ்சம் மணமாக இருக்கும், நல்லா வாசம் வரும். அதுக்காக வறுத்து போடுறதுங்க. நல்லா வெடிக்கும், அந்த டைமில் எடுத்துடலாம். மாவு அரைச்சிட்டோம்னா ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாதுங்க, அது காரல் அடித்து போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடாது. மாவு ஜலிச்சோடனே இதெல்லாம் ரெடி ஆகணும். ரெடியாக இதெல்லாம் வச்சுட்டு மாவை கூட அரைக்கலாம், சீக்கிரமாக அரைச்சிடலாம். ரொம்ப நேரம் பச்சை மாவு வச்சுருக்கக்கூடாது. இது பாகு காய்ச்சி கலந்துடணும். பாருங்கள், வறுத்த எள்ளை மாவோடு சேர்த்துட்டோம். இப்போ கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை 100 கிராம். நல்லா இப்படி உடச்சி எடுத்துக்கோங்க, முழுசாக வேண்டாம், உடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பண்டிகைனாலே மாரியம்மன் பண்டிகைனாலே கூழ் நல்ல பபிள்ஸ் வருது. அப்பதான் வெந்துச்சு நடத்தோம். எங்கள் குட்டிச்செல்லாம் அடுப்புக்கிட்ட உட்காந்துட்டாங்க. கிண்டலாமா?
பாத்தீங்களா தண்ணி ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இங்கே இந்த வந்துட்டாங்க, நுரை குளிக்க வந்து காஃபி வந்துட்டாங்க. மாதிரி வரும். பாரு இது காஃபியா வரும். எங்களுக்கு அப்படி வந்துருக்குது லேசா. ஆனா நீங்க ப்ரௌனா வந்துருக்குது. நான் சூப்பரா இருக்குது. இதோ குது 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 குது. நீங்க பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். குது 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 குது. மக்களே இப்ப நம்ம வடிகட்ட போகிறோம். பாருங்க, இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. அந்த நூல் மாதிரி வரணும், கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரணும் ஃபுல்லாக. பாருங்க, அப்படியே கட் ஆகாமல் நூல் மாதிரி வருது பாருங்க. இந்த டைமில் இதை எடுத்துக்கலாம். இது கூட உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஒரு ட்ராப்ஸ் எடுத்து கையில் நம்ம தொட்டு பார்க்கணும். வடிகட்டி இருங்க காட்டுறேன், எப்படி அதை பார்க்குறதுன்னு பாருங்கள். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, சூடாக இருக்கும். பாருங்கள், இப்படி கையில் தொட்டு அந்த பாருங்கள் அப்படி நூல் மாதிரி வரணும். அப்படி வந்ததுன்னா சரியான பதத்துக்கு வந்துடுச்சு. இது கம்மியாக நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா, தண்ணியாட்டம் இருந்ததுன்னா மாவு கெட்டு போயிடும். 2-3 நாள்லாம் வச்சுருந்து இந்த மாதிரி கம்பி பதம் வந்தால் இதை ஒரு வாரத்துக்கே வச்சுருக்கலாம். நல்லா இருக்குங்க மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. அப்போ மாவுக்கு நமக்கு தேவையான அளவு நமக்கு ஊற்றிருப்போம். நான் 1/2 கிலோ எடுத்தேங்க, 600 கிராம் 1/2 கிலோ எடுத்தேங்க. அதில் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு, வச்சுருக்கேன் பாகு. இப்போ இந்த பதத்துக்கு பாருங்கள், இது மாதிரி கெட்டியமாக பிசைஞ்சிக்கணும். கெட்டியமாக பிசைஞ்சு இதை சின்ன சின்னதாக உருண்டைகளாக கொஞ்சம் நல்லா ஆற விட்டால் நல்லா கொஞ்சம் கெட்டியமாகிடுங்க. அப்போது நல்லா அந்த மாவு வந்து அப்படியே பிசைஞ்சு வச்சோம்னா அதே மாதிரி அப்படியே இருக்கும். பாருங்கள், இப்படி வந்துடும். இந்த மாதிரி ஷேப் பண்ணி இப்படி தான் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாவு நல்லா இருக்குங்க. வருஷத்தில் ஒரு முறை தான் சாப்பிட முடியும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.